தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். சூர்யா அவர்களுடைய அடுத்த திரைப்படம் சூர்யா 47. இந்த படத்துடைய இயக்குனர் ஆவேசம் படத்துடைய இயக்குனரான ஜீது மாதவன். இந்த படத்துல வில்லனா ஆக்டர் டொவினோ தாமஸ் நடிக்க போறாருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. டொவினோ தாமஸ் இதுக்கு முன்னாடி தமிழ்ல மாரி பார்ட் 2 அப்படின்ற படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. அண்ட் மலையாளத்துல நிறைய படங்கள்ல ஹீரோவா நடிச்சு கலக்கிக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம அடுத்து சூர்யா அவர்களுடைய நடிப்புல மைத்ரேயி மூவி மேக்கர்ஸோடைய ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் ரெடி ஆக போகுதுன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர் அடுத்து வாழை பார்ட் 2 அப்படின்ற படத்தை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காராம். இந்த படத்தோட கதை என்னவா இருக்க போகுதுன்னா, அவருடைய வாழ்க்கையில எப்படி அவர் சினிமா வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இப்போ ஒரு டைரக்டரா மாறி இருக்காருன்றது தான் இந்த படத்துடைய கதையா இருக்க போகுதுன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. ராகவா லாரன்ஸுடைய இயக்கம் மற்றும் நடிப்புல ரெடி ஆயிட்டு இருக்க திரைப்படம் காஞ்சனா பார்ட் 4. இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர்ல மீண்டும் ஸ்ரீமன் நடிக்கிறாரு. ஸ்ரீமன், ராகவா லாரன்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோ இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. கோழிப்பண்ணை செல்லதுரை படத்துடைய ஹீரோ ஏகன் அவருடைய நடிப்புல இப்ப ரெடி ஆயிட்டு இருக்க திரைப்படம் ஹைக்கூ. இந்த படத்துடைய ஹீரோயினா தெலுங்குல கோர்ட் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்துடைய ஹீரோயினான ஸ்ரீதேவி அப்பல்லா தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முழுக்க முழுக்க கேரளால தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஷெட்யூல் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகுது. அது முழுக்க முழுக்க சென்னையில ஷூட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபர் ராம்ஜி அவர்கள் ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, தனி ஒருவன் படத்தை நான் தான் ஷூட் பண்ணியிருந்தேன். அந்த படத்துடைய டியூரேஷன் கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் வந்தது. அதுக்கப்புறம் அதோடைய டியூரேஷனை குறைக்க சொன்னேன். அதுக்கப்புறம் 3.5 மணி நேரம் வந்தது. மறுபடியும் நான் குறைக்க சொன்னேன். அதுக்கப்புறமா தான் நீங்க எல்லாரும் படமா பார்த்த 2 மணி நேரம் 40 நிமிஷம் வந்தது. அண்ட் தனி ஒருவன் பார்ட் 1லயே அந்த 4 ஹவர்ஸ் ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அந்த 4 ஹவர் ஃபுட்டேஜும் பயங்கர விறுவிறுப்பா இருந்தது. பட் இருந்தாலும் கமர்ஷியலா ஆடியன்ஸ் உட்காரணும்னா டியூரேஷன்றது மிக முக்கியமான பாயிண்டா இருக்கு. அதன் காரணமா தான் நான் குறைக்க சொன்னேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காரு. டைரக்டர் அட்லியோட இயக்கத்துல அல்லு அர்ஜுன் இப்போ ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி சன் பிக்சர்ஸ். இந்த படத்துடைய மியூசிக் சாய் அபியங்கர். இந்த படத்துல இருந்து ஸ்பெஷலான ஒரு கிளிம்ஸை ஏப்ரல் 8ஆம் தேதி ரசிகர்களுக்காக ட்ரீட்டா ரிலீஸ் பண்ணலான்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. கென் கருணாஸுடைய இயக்கத்துல மற்றும் நடிப்புல ரெடியாயிட்டு இருக்க திரைப்படம் யூத். இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை ஸ்டார் விஜய் வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். இந்த படத்துக்காக மியூசிக் டைரக்டரா ஜிவி பிரகாஷ் ₹1 கூட சேலரி வாங்கலன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. கல்கி பார்ட் 2 இந்த படத்துடைய ஷூட்டிங் ஹைதராபாத்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஷூட்டிங் ப்ராசஸ்ல உலகநாயகன் கமல்ஹாசன் அண்ட் அமிதாப் பச்சன் 2 பேருமே கலந்துகிட்டு இருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்களோட ஓவரால் நெட் வர்த் என்னன்னா ₹200 கோடி அப்டேட் கிடைச்சிருக்கு. அண்ட் கூடுதலா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு படத்துல ஹீரோயினா நடிக்கிறதுக்காக வாங்குற சேலரி அப்படின்றது ₹10 கோடி. கூடுதலா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல 55 செகண்ட் நடிக்கிறதுக்காக வாங்குற சேலரி அப்படின்றது ₹5 கோடி அப்டேட் கிடைச்சிருக்கு. பவன் கல்யாணுடைய நடிப்புல ரிலீஸ் ஆயிருந்த திரைப்படம் தான் ஓஜி. இந்த படத்துடைய டைரக்டர் சுஜித். ரீசெண்டா இவருடைய டைரக்ஷன்ல நானி நடிக்க போறாரு. அண்ட் அந்த படத்துடைய பூஜை போஸ்டர்ஸும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த டீம் ஒரு சின்ன கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நானி அதில் வந்து ஒரு அனிமேஷன்ல வரா மாதிரி வராரு. பட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு காக்ரோச் கேரக்டர் மாதிரி அவர் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பயங்கரமா இருக்குன்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நானி ரீசெண்டா அனிருத்தோடைய மியூசிக்ல ஒரு சாங்க்கு டான்ஸ் ஆடி இருக்காரு. அதுதான் இப்போ சோஷியல் மீடியால பட்டைய கிளப்பிக்கிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் எங்க போனாலும் அவர்கிட்ட கேட்கிற முதல் கேள்வி கைதி பார்ட் 2 எப்போ ரெடி ஆக போகுதுன்னு. எஸ், இப்போ ரெடி ஆக போகுது. லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல கைதி பார்ட் 2 ரெடி ஆக போகுது. அதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரோமோவை ரீசெண்டா ஷூட் பண்ணியிருக்காங்க. கைதி பார்ட் 2. பட் இந்த ஒரு ப்ரோமோடைய டைட்டில டில்லி அப்படின்ற மாதிரி லாக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவுக்கான சென்சாரும் முடிஞ்சிருச்சுன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ப்ரோமோவை லோகேஷ் கனகராஜோடைய பர்த்டே அன்னைக்கு மார்ச் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க.